Hello friends, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ croquettes எப்படி பண்றது வீட்லயே அப்படின்றது பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பொட்டேட்டோ croquettes பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 500 கிராம் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நார்மலாக பொட்டேட்டோ croquettes வந்து நம்ம பாயில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. மாய்ஸ்சர் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி தட்டில் ஸ்கின் வந்து பீல் அவுட் பண்ணி இந்த இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு ½ hour எடுக்க போகிறேன். எப்படி நம்ம பாயில் ஆனால் வெந்திருக்குமோ அதே மாதிரி வேக வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கின் பீல் அவுட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கின் வந்து பீல் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ பீலர் வச்சு இப்போ இதை வந்து இந்த இட்லி பிளேட்டில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். 45 minutes 50 minutes 1 hour கூட ஆகிடும். ஸோ நம்ம நார்மலாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 4 பீசஸோ இல்லை 6 பீசஸாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி இட்லி பிளேட்டில் வச்சுட்டேன். இதை வந்து நான் ஒரு 20 to 30 minutes ஸ்டீம் பண்ணி எடுப்பேன். ஏன்னா குட்டியாக கட் பண்ணுறதுனால சீக்கிரம் பாயில் ஆகிடும். ஸோ இதை பாயில் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ பாயில் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் பிளேட்டில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா வந்து மேஷர் வச்சு, ஓகேங்களா, பொட்டேட்டோ மேஷர் இருக்கும் இல்லையா, அதை மேஷர் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நல்லா அந்த லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சிலெல்லாம் போட்டு குழன்னு அரைக்காதீங்க. ஏன்னா அதில் இருக்க கொஞ்சம் மாய்ஸ்சரில் அது என்ன ஆகும்னா ரொம்ப இதுவாகிடும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் பொட்டேட்டோ இது. ஸோ ஜஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா. ஸோ ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவனில் வந்து ஒரு 45 minutes வந்து ஒரு 180 degreeல நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் தோலோடு தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை மேஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்றது சொல்கிறேன். ஸோ இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். இது நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஸோ இது கூட நான் வந்து 50 கிராம் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் அமுல் பட்டர் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து சூடாக வந்து இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்தோன்னா இது மெல்ட் ஆகிடும். அப்புறம் உள்ளே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும், திகட்டிடும் சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்போவுமே நல்லா பொட்டேட்டோ ஆறினதுக்கப்புறம் இந்த பட்டர் ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ½ teaspoon வந்து பிளாக் பெப்பர் பவுடர். ஓகேங்களா. பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் எது வேணாலும் போடலாம். அடுத்தது வந்து நம்ம நட்மக் போட போகிறோம். ஸோ நட்மக்னால் வந்து ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதை வந்து லைட்டாக கிரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணாதீங்க, ஏன்னா அதனோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா. பட் லைட்டாக போட்டுக்கோங்க. டைஜஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் croquettesக்கு. ஸோ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷர் வச்சு. ஏன்னா பட்டர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா ஃபுல்லாக சாஃப்டனா இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து சாலிடாக இருந்ததுன்னா கூட இது நம்ம ப்ரெஸ் மேஷ் பண்ணோன்னா அது இதோட நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ மேஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பேட்சில் வச்சு ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் plain பொட்டேட்டோ croquettes தான் பண்ணுறேன். நீங்கள் இது கூட வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உள்ள சீஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அது வந்து சீஸி பொட்டேட்டோ croquettes. அது நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதுவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பண்ணுறது நான் plain பொட்டேட்டோ croquettes தான். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு எல்லோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு எக்கோட எல்லோ மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ தனியாக எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட்டை இது பண்ணிடாதீங்க. இப்போவே இது லைட்டாக வந்துருச்சு, பரவாயில்ல. நான் வந்த வரைக்கும் எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எக் செப்பரேட்டர் இருந்ததுன்னா தனியாக எல்லோ எடுத்து போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த எக்கை அப்படியே வைங்க, நமக்கு ஃப்ரை பண்ணும்போது தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்லோவை வந்து நல்லா மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்பேச்சுலாலே ஃபோல்டிங் டைப்பில் பண்ணுங்கள். ஸோ லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஃபைனலாக வந்து இதை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஒரு croquettesக்கு வேண்டிய லாக் வந்து பண்ண முடியாது. லாக்ன்றது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கோ அதை ஓவல் ஷேப்பில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொண்டு வர முடியாது. ஏன்னா பிசுன்னு இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீசரில் கூட நம்ம லாக் மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு தான் செட் பண்ணணும். இப்படியே வச்சு எடுத்தால் ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஒன்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 2 இல்லை 3 சிலிண்டரு அந்த லாக் பண்ணுறதுக்குள்ளேயே என்ன ஆகும்னா இதெல்லாம் அகைன் வந்து ரொம்ப
சில்னஸ் கம்மியானவுன்னு கையில் ஒட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம லாக் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி லாகுன்றது அந்த சிலிண்ட்ரிக்கல் இதுலேயே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ராடாக. அதில் வந்து இந்த பைப்பிங் பேக்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோன் அதாவது நம்மளுடைய பால் கவர் இருக்குது இல்லையா, அதில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை ஃபுல்லாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த பைப்பிங் பேக்கில். ஸோ இது வந்து பெரிய பைப்பிங் பேக் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் பற்றும் எடுத்து நல்லா ஒரு கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிறத போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே நம்ம கட் பண்ணலன்னா அது கொஞ்சம் அப்படியே தான் நிற்கும். கீழே இறங்கலைன்னு நினச்சி இது பண்ணாதீங்க, உள்ளே ஏர் இருக்கிறதுனால இறங்காது. ஆல்மோஸ்ட் எல்லா இதையும் வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நம்ம ஒரு அந்த பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ்க்கு ஒரு சிலிண்டர் ஷேப் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் பிளேட்ஸ் மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்க பிளேட்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அதில் வந்து இந்த கிளிங் ரேப் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதில் போட்டோன்னா கீழே ஒட்டிக்கும், எடுக்கும்போது அது ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் ஒரு கிளிங் ரேப்போ இல்லை உங்களுக்கு கிளிங் ரேப் இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் உங்களுடைய இது வச்சு பேக்கிங் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கிளிங் ரேப் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி லாக் மாதிரி ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வருது பாருங்கள். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது பர்ஃபெக்டாக ஒரே இதுவாக வரணுமானா அப்படிலாம் வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீசர் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் அகைன் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ அது கரெக்டாக ஷேப்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம இதை அப்படியே வச்சோன்னா நம்ம எடுத்து அகைன் நம்ம வந்து ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறதுக்குள்ளே அது ஃபுல்லாக இதுவாகிடும். அதாவது அந்த சில்னஸ் போனோட திரும்ப அகைன் பிசுன்னு கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறதே. ஸோ மொத்தம் 3 லாக் அளவுக்கு வந்திருக்குது. இது வந்து ஒரு 10 இன்ச் ப்ரௌனி டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பண்ணியிருக்கேன், நான் வச்சுருக்கேன். ஸோ இது மேலே நான் கிளிங் ரேப் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour. ஓகேங்களா, நான் வந்து 1 hour ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் 1/2 hourல கூட எடுத்துக்கலாம். ஸோ 1 hourக்கு இது அப்படியே கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரீசரில் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை நான் ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு ட்ரே பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் லாக் கட் பண்ணி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கட் பண்ணி இதை நல்லா வந்து கையில் எடுத்து இப்படி உருட்டி ஒரு லாக் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், லாக்னால் நான் சொல்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொண்டு வாங்க. ஓகேவா, இது மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு லாக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சில்னஸ் போகிறதுக்குள்ளே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் ஒன்றாக எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்குள்ளே டைம் எடுத்துரும். ஃபஸ்ட்டு லாக் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மிக்ஸு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு மைதா எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ், பேங்கோ பிரெட் க்ரம்ஸ்ன்னு இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள்கிட்ட இமிடியேட்டாக பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பிரெட் கூட எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்டு எக் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் எக்கு, அது கூட இன்னொரு எக்கு மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். நார்மலாக பீட் பண்ணுவோம் இல்லையா ஆம்லெட்லாம், அந்தளவுக்கு பீட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து கடாயில், அதாவது ஸ்டவ்வில் ஒரு திக் பாட்டம்லேயோ கடாயிலையோ ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மீடியம் டு ஹை ஹீட்டில் ஆயில் வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ்சரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ லாக்ஸை வந்து நல்லா டிப் பண்ணி, ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம், அப்புறமா ஃப்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மைதாவில் டிப் பண்ணணும். ஓகேங்களா, மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணிவிட்டு தேர்டு தான் பிரெட் க்ரம்ஸில் பண்ணணும். இது நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கோட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ மைதா ஒரு தடவை, அதுக்கப்புறம் எக்கில் ஒரு தடவை. இப்போவே பாருங்கள் அந்த சில்னஸ் கம்மியாயிடுச்சு, பிடிக்கும்போது ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே டச் ஆகுது, அதில் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ். ஓகேங்களா, பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி போட்டு ஸ்பூன்லேயே மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறமா அதை நல்லா ஷேக் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுடுங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எக்கில் கை வச்சுட்டு நம்ம அதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த க்ரம்ஸ் எல்லாம் அப்படியே கெட்டி கெட்டியாக ஆகிடும். நமக்கு நிறைய பிரெட் க்ரம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, நான் இன்னும் ஒன்று பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே வந்து டபுள் கோட் பண்ணோன்னா, இப்போ பிரெட் க்ரம்ஸ் போட்டிங்களா, அகைன் மைதாவில் டிப் பண்ணுங்க, அகைன் எக்கில் போடுங்க, ரெண்டாவது பிரெட் க்ரம்ஸில் போடுங்க. ஸோ 2 கோட் கொடுத்து கூட நம்ம பண்ணலாம், இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், ஆரிகானோ இந்த மாதிரி சீசனிங் எதனா போட்டு பண்ணணுன்னா கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இவ்வளோதான். நம்ம கை வந்து அந்த பொட்டேட்டோவை சுற்றி அந்த பிரெட் க்ரம்ஸில் இருந்தால் போதும். ஃபுல்லாக கை வச்சு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம அந்த ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா மிக்ஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஸ்டவ்வில் வந்து ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துப்பேன், ஏன்னா அது கரெக்டாக நமக்கு கிறிஸ்பியாக வருதான்னு சொல்லிட்டேன்னு. ஏன்னா எண்ணெய் திடீர்னு ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் போட்டால் ஒரு மாதிரி ஹீட் ஆகாத மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 to 4 இது போட்டுக்கோங்க. உங்களுக்கு அகலமாக நல்லா நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே பேட்சில் 6-7 கூட போடலாம். பட் என்னென்னா நம்ம வந்து மைதா போட்டிருக்கோம், இதில் எக்கு போட்டிருக்கோம் இல்லையா, பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எண்ணெய் நீங்கள் வந்து நம்ம கடையில் சுடுற மாதிரி நிறைய வச்சு நம்ம சுட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த ஆயில் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரெண்டாவது நார்மலாகவே வந்து பாயில் பண்ண ஆயிலை நம்ம இன்னொரு தடவை யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். அது வந்து ஒரு 3/4 டிப் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு பண்ணிக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேங்களா, போட்ட உடனே நம்ம வந்து கிளறக்கூடாது. அது அந்த கீழே இருக்கிறது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படி கிளறி விட்டோன்னா அது ஃபுல்லாக கிறிஸ்பியாக ப்ரௌனிஷாக ஆகிடும். ஸோ கோல்டன் கலரில் ஆன உடனே எடுத்துட்டால் போதும். ரொம்ப ரெட்டிஷாக வர அளவுக்கு விடாதீங்க. எதுக்கு வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா, ரீசன் என்னென்னா ஆல்ரெடி வந்து நமக்கு பொட்டேட்டோ எல்லாம் வந்து பாயில் ஆனது தான். ஸோ ஜஸ்ட்டு கிறிஸ்பினஸ் மேலே வரணும். ஸோ அது போட்டுட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டுன்றதுனால தான் டைம் எடுக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் சீக்கிரம் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் சின்னதாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய அகலமாக கூட வச்சுக்கோங்க. பெரிய அகலமாக வச்சா எண்ணெய் நிறைய தேவைப்படும். ஸோ நான் சின்னதாக வச்சு தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நான் வந்து அதோட யூஸ் பண்ண மாட்டேன், எடுத்து போட்டுடுவேன். அதுக்காக தான் நான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் டெக்ஸ்சர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டு பண்ணுங்கள். பட் என்னென்னா இந்த மாதிரி சின்ன பேன் வைக்கும்போது 3க்கு மேலே வைக்காதீங்க. அதே மாதிரி நம்ம திருப்பி போடும்போது நம்மளுடைய அந்த கரண்டி அதில் பட்டால் அந்த பொட்டேட்டோ வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அது நார்மல் தான். ஸோ அதனால் அது வெளியில் வந்துருச்சுன்னு நினச்சி நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா வந்து இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து 3 போட்டு எடுக்க போகிறேன். 1 ஓகேங்களா. ஸோ இது நல்லா வந்து இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி கரண்டி வச்சு தள்ளும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்பீடாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல அந்த டோ, அதனால் டக்குன்னு வந்து நம்ம கரண்டி உள்ளே போயிடும். ஓகேங்களா, உள்ளே போனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த பொட்டேட்டோலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால தான் இதுவே வந்து நம்ம பண்ணும்போது லைட்டாக இந்த கரண்டியோட இதுவே வந்து அங்கங்கே இருக்கும். பட் ஓகே, நம்ம வந்து ஹோம் மேக்கர்ஸ்ன்னும் போது இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடை மாதிரி நம்ம அப்படியே பண்ணணும் பர்ஃபெக்டானா நிறைய ஆயில்ஸ் இருந்தால் அழகாக நீங்கள் போட்டு பெரிய கரண்டியில் நம்ம வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதுவே வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் தான் இது. அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். இன்னும் எப்போவுமே நான் சொல்கிறது வீட்டில் செஞ்சால் பெட்டராக இருக்கும். நம்ம வெளியில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டு பெட்டராக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த பேட்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எடுத்துட்டேன். ஸோ இந்த இடம் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா அது கரண்டி படுறதுனால வர்றது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி நம்மளோட பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட்டாக இருக்கிறது அந்த கரண்டி பட்டை இது தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்னோடய சர்விங் பிளேட்டில் நான் இப்போ மாற்றிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் டொமேட்டோ கெட்சப்பு மயோனைஸ் எது வேணாலும் வச்சு சிம்பிளாக நம்ம வந்து சர்வ் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து இல்லை நிறைய பண்ணிட்டீங்க பொட்டேட்டோ, எனக்கு இப்போ ஒரு 4 போதும் 5 போதும்னா பேலன்ஸ் இருக்கதா அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வீட்டில் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாததுனால ஒரு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே இதில் அடுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்க்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே க்ரீமியாக இருக்கும். பட்டர்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி நிறைய பேக்கிங் அண்ட் குக்கிங் வீடியோஸோட நான் உங்களை அகைன் அண்ட் அகைன் மீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.